ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கிட்ட வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா சுவையான சூப்பரான முருங்கைக்கீரை புட்டும் அதோட சுட சுட நண்டு குழம்பும் வச்சு சாப்பிட போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட முட்டையும் பொரிக்க போறேன். ஆனா வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு பொரிக்கிறேன்னா இல்லாட்டிக்கு சும்மா ஆம்லெட் போறேன்னான்னு எனக்கே தெரியாது. ஆனா பொரிக்கிற நேரம் பார்ப்போம் சரியா. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கூனி சாம்பல், கூனி கருவாட்டு சாம்பல், மிளகாத்தூள் அதெல்லாம் நீங்க நிறைய பேர் எடுத்து எனக்கு நிறைய ஆதரவு தந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே இந்த மனமார்ந்த நன்றிகள். அதே போல தொடர்ந்து நீங்க ஆர்டர் தாங்க, கீழே நாங்க நம்பர் கொடுக்கிறோம், அந்த நம்பருக்கு பார்த்து உங்களோட ஆர்டரை நீங்க கொடுக்கலாம் சரியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப கடை கடந்து நாங்க புட்டை வச்சு நண்டு குழம்பு வச்சு சாப்பிடுவோம். புட்டை அவிக்கிறதுக்கு மா எடுத்திருக்கேன். இது வந்து அவிச்சம்மா, அவிச்சு அரிச்சு எடுத்திருக்கிறேன். ஆல் பர்பஸ் ஃபிளாரை தான் நாங்கள் அவிச்சு அரிச்சு எடுக்கிறது. நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். இதில் கொஞ்சமா உப்பு சேர்க்கிறேன், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இங்கெல்லாம் தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன், நல்லா சுட சுட பொங்க பொங்க தண்ணி. அதை ஊற்றி நாங்கள் புட்டு குழம்பையாக குழைக்கிற மாதிரி குழைக்க வேண்டிய. இப்போ இந்த மாதிரி குழைச்சிட்டு பார்த்துட்டு தான் தண்ணி விடுவேன். இப்போ இந்த டம்ளர் அளவு இருக்கா இப்படி நல்லா தேய்ச்சி விடுவோம். உங்களால் நல்லா சூடு பொறுப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் கையாலேயே குழைக்கலாம். எனக்கு சுடும் நண்பர்களே, அதால் இந்த மாதிரி குழைச்சி எடுப்போம். இப்போ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. நாங்கள் கொத்தி எடுப்போம். இப்போ நான் ரெண்டா பிரிச்சு எடுத்துருக்கேன். ஒரு கொஞ்சத்துல தான் நான் இவ்வளத்துல நான் கீரை புட்டு அவிக்க போறேன், முருங்கைக்கீரை புட்டு. இதை வந்து சும்மா அவிக்க போறேன். ஏன்னு சொன்னா மீதமாச்சுட்டாலும் வச்சு சாப்பிடலாம், அதுக்காகத்தான். இப்போ இதுல தேங்காய் பூ சேர்க்கிறேன். முருங்கைக்கீரையை துப்புரவாக்கி இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கேன். கொஞ்சமா சின்ன வெங்காயத்தை இப்படி உடைச்சிட்டு போடுவோம். போட்டுட்டு நல்லா கலந்துடுவோம். இந்த மாதிரி வடிவா கலக்கும். நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்தாச்சு. ஏன்னா இங்கால ஸ்கீமர்ல தண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்க நீத்துப்பட்டியில இருந்தா நீத்துப்பட்டி கூட போட்டு அவிக்கலாம், நல்லா இருக்கும். என்னட்ட நீத்துப்பட்டி இல்லை, அதை நான் ஸ்கீமர்லயும் ரெடியா போட்டு அவிச்சு எடுக்க போறேன். இப்போ எடுத்தாச்சு. இனி மூடிட்டு நாங்க அடுப்புல வைப்போம். இப்போ அடுப்புல வச்சாச்சு. இனி அடுப்பை போடுவோம். இப்போ இதில் அவியட்டுக்கும் கீரை புட்டு அவிஞ்சோன்னா பிறகு நான் இந்த புட்டை போட்டு எடுப்பேன். இப்போ தேங்காய் விட்டுடன் சூடாயிட்டு வெந்தயம் கொஞ்சம் சேர்ப்பேன். நண்டு குழம்புக்கு வெந்தயம் சேர்க்கிறது நல்ல. நண்டுக்கு, கணவாய்க்கு, இறாலுக்கெல்லாம் வெந்தயம் சேர்த்தா நல்லா. இப்போ வெந்தயம் கொஞ்சம் பொரிஞ்சிட்டு இனி இதோட பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். இந்த பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா பழுத்துட்டு, ஆனால் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பழுத்த பச்சை மிளகாய். கருவேப்பிலை, இதோட சின்ன வெங்காயம், இதோட உள்ளி, வெள்ளைப்பூடு இடிச்சும் போடலாம். எங்களுக்கு இப்படி போடுறதெல்லாம் விருப்பம் வேண்டாம். நாங்கள் நண்டு குழம்புல அப்படியே எடுத்து அப்படியே பிணைஞ்சு சாப்பிட வெள்ளைப்பூட நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் வேண்டாம். அப்படியே இப்போ வதங்கட்டுக்கும். இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு தக்காளி பழம் சேர்ப்போம். தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்ப தக்காளி பழம் வதங்கிட்டு இனி நண்டை சேர்ப்போம். நண்டு சேர்த்துட்டு நான் தண்ணி விட போறது இல்லை, ஏன்னா அந்த நண்டுலயே தண்ணி விட்டு வரும், அப்ப அது அவியும். நல்லா கலந்து விடுவோம். இப்ப அவியட்டும். இப்ப புட்டு அவிஞ்சிட்டு இறக்குவோம். பார்த்தீங்களா, சூப்பரா வெஞ்சிட்டு எங்கட முருங்கைக்கீரை புட்டு. சூப்பர் டேஸ்டா இருக்கு நண்பர்களே. அவிச்சிட்டு இறக்கிட்டு உடனே சூட்டோடையே இந்த மாதிரி உளுத்தி விடணும். பார்த்தீங்களா சூப்பரான முருங்கைக்கீரை புட்டு ரெடி. இருக்கட்டும், இந்த பாப்போம். பார்த்தீங்களா, இந்த தண்ணியே நான் சேர்க்கல. பார்த்தீங்களா இப்படி தண்ணி விட்டு வந்துருங்க. அதில் நிறைய நண்டு நண்பர்களே. அந்த மாதிரி இருந்து குழம்ப ஊற்றி சாப்பிட்டுட்டு கடைசியில் நண்டு எடுத்து அப்படி உடைச்சு சாப்பிடுவோம்.
இப்போ தேங்காய் பால் சேர்ப்போம். இப்போ தேங்காய் பால் சேர்க்கிறேன். இது வந்து 2ஆம் பால் 3ஆம் பால். இதோட 1ஆம் பால். குழம்புத்தூள் சேர்க்கிறேன். இது வீட்டில் அரைச்ச சோபா சாஸ் குழம்புத்தூள். எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு சேர்ப்பேன். நான் ஒரு 3-3.5 கரண்டி சேர்க்கிறேன். உப்பு சேர்க்கிறேன். இப்போ கலந்து விடுவோம். இப்போ குழம்பு கொதிக்கட்டும். இப்போ குழம்பு ரெடி ஆயிட்டு வாங்க. பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆகிட்டு. இதை விட வத்திச்சண்டா ஃப்ரெண்ட்ஸ் புட்டுக்கு சாப்பிடலாம். இப்படி இருந்தால் தான் குளச்செடிக்கு நல்லா இருக்கும். என்ன புட்டுக்கு ஊற்றிட்டு குழச்சி சாப்பிட நல்லா இருக்கு. அடுப்பை தணிச்சு விட்டுட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு வைப்போம். என்ன இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு மல்லியில இல்லை, நான் வாங்கி வைக்கலையே, அதெல்லாம் மல்லியில இல்லை. அதெல்லாம் தணிச்சு விட்டுட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு வைப்போம். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா முட்டை ஆம்லேட் போட போறேன். முட்டையை பொரிப்போம். உப்பு, குழம்பு நல்லா கொதிச்சிட்டு நண்பர்களே இறக்குவோம். இப்ப எங்கட சுவையான நண்டு குழம்பு ரெடி. பார்த்தீங்களா, சூப்பரா இருக்கு. முட்டையை பொரிச்சிட்டு நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன். இங்கே முருங்கைக்கீரை பொட்டு ரெடி. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா சூப்பரான சுட சுட நண்டு குழம்பு ரெடி. இங்கெல்லாம் முட்டை ஆம்லேட் ரெடி. இனி இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன். சூப்பரான கீரை புட்டு ரெடி. முருங்கை கீரை புட்டு நண்டு குழம்பு ரெடி. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன்னா சூப்பராக தான் இருக்கும். சரிங்களா, நண்டு குழம்பு அப்படியே வாசமே தூக்குது நண்பர்களே, தூக்குது. முதல் இப்படியே சாப்பிடுவோம். நண்டு பார்த்தீங்களா, சூப்பரான நண்டு. சின்ன நண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நல்ல சின்ன நண்டு பார்த்தீங்களா. இப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறம் முட்டை இருக்குது தானே, முட்டையும் இப்படி வச்சு சாப்பிடணும். சூப்பராக இருக்கும். ரொம்ப வாசம் வந்தவே தூக்கியது. நண்டு எப்படியும் சாப்பிடலாம் நண்பர்களே. பாருங்க, நண்டு சாப்பிடுவதில் நான் வள்ளி. வள்ளி சூப்பரா இருக்கு நண்பர்களே. ஆறுதான் நண்டை சாப்பிடணும். அப்படி சாப்பிடும் போது முடியல, இப்படி சாப்பிட சுமையா இருக்கு. இல்லையா, செம்ம டேஸ்டா இருக்கு. கீரை போட்டு முருங்கைக்கீரை சாப்பிடாத பிள்ளைகளுக்கு இப்படி செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்மையா விரும்பி சாப்பிடுவீங்கன்னா சூப்பரா இருக்கு. நாங்க சாப்பிட போறோம். 2 ஜீவன் பசியில நிக்குதுன்னு பாடி போய் நிக்கிறோமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க சாப்பிட போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பை டாடா. சொல்லுங்க. பை. சூப்பரா இருக்கு நண்பர்களே. புட்டுக்கும் நண்டு குழம்புக்கும் சொல்லி அவனும்